நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் வட்டம் அங்கே இருக்கிற நெய்க்குப்பை அப்படிங்கிற ஊரில் பல ஆண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல நந்தியும் சிவனும், அதாவது வட்ட ஆவுடை இல்லாமல் சதுர ஆவுடையில் வந்து பார்த்திங்கன்னா நின்ற நிலை சிவன் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆவுடைக்கும் ருத்ரபாக்கத்துக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத அளவுக்கு பெருசாக வச்சுருக்காங்க. அப்படின்னா ஏதோ ஒரு வேண்டுதல் காரணமாகவும் ஒரு வித்தியாசமாகவும் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஆனால் ஒரு சின்ன வழிபாடு கூட இல்லை. நமக்கு பின்னாடி நீங்கள் வீடு பார்க்கலாம், இதிலேருந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வீடு தான். ஏன் இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, இங்கே சிறு தெய்வ வழிபாடு ஒரு 5 கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டிகிட்டு இருக்காங்களா, கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலே. அப்படி கட்டும்போது என்னென்னா, அதை பண்ணும்போது இந்த சாமியை சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாமியை எடுத்து பண்ணாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த 5 கோயில்களை பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஏன்னா ஒரு பெருதெய்வத்துக்கு உரியான மரியாதையை நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு சிறு சூடம் கூட ஏற்றினதுக்கான ஒரு சூடை கூட இல்லை பாருங்கள். அப்போ எத்தனை ஆண்டா இப்படியே இருக்குது. இதற்கு எதிர்ப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு தெய்வ வழிபாட்டுக்கான ஒரு கோவிலை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த கோவில் வந்து எப்படி கட்ட முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த சாமி இப்படியே இருக்கிற நிலையில் அப்போ இவருக்கு உரியான ஒரு மரியாதையை கொடுத்துட்டு நம்ம அடுத்த கட்ட ஒரு வேலை பண்ணும்போது அது நல்லா நடக்குதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை, சிவபெருமான நம்புகிற அனைவருக்குமே உள்ளதுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.